என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் அப்படின்னா, முரண்பாடான சம்பவங்களும், தர்மராஜாவின் பதில்களும் அப்படின்ற கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். தர்மர் ஆட்சி காலத்துல மக்களோட எல்லா பிரச்சனையும் தீர்க்க வேண்டிய பொறுப்பு பீமனுக்கு இருந்துச்சு. அவர் தான் தினந்தோறும் மக்களை சந்திச்சு அவர்களுக்கான பிரச்சனையை கேட்டு தீர்வும் கொடுப்பாரு. மக்களும் அரசவைக்கு வந்தும் தன்னோட பிரச்சனைகளை சொல்லி தீர்வு காண்பாங்க. அப்படி நடந்துட்டு இருந்த ஒரு நாள் ஒரு வித்தியாசமான சம்பவங்கள் நாங்க பார்த்தோம். அதற்கான பதில்கள் வேணும் அப்படின்னு சொல்லி பீமன் கிட்ட 4 பேர் சொல்றாங்க. இத கேட்ட உடனே பீமன் யோசிக்கிறாரு. இதற்கான பதில் ராஜாவான தர்மருக்கு தான் தெரியும். நீங்க அவர போய் சபையில பார்த்து இதற்கான விளக்கங்கள் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாலும் கூட, இதற்கு ராஜா என்ன பதில் சொல்றாரு அப்படின்னு ஒரு ஆர்வம் பீமனுக்கு இருந்துச்சு. அதனால அவங்க 4 பேரையும் அழைச்சுக்கிட்டு ராஜசபைக்கு போறாரு பீமன். அப்படி என்ன ஒரு 4 வித்தியாசமான சம்பவங்கள் இவங்க பார்த்தாங்க. அதற்கு என்ன தர்மர் பதில் சொல்றாரு அப்படின்ற சம்பவத்த தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதலாவதா வந்தவர் சொல்றாரு, என் வீட்ல இருந்த வேலி நகர்ந்து பக்கத்து வீட்டுக்காரருக்கு போயிடுச்சு. அவர் இடத்துக்கு சேர்ந்து போயிடுச்சு. இது எப்படின்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. உடனே தர்மராஜா சொல்றாரு, அடுத்தாவதா உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பெரிய பானையில தண்ணி இருந்துச்சு. அத 4 சிறிய பானையில ஊத்தம்போது, அந்த பானை நிரம்பிடுச்சு. ஆனா, அதுவே 4 சிறிய பானையில இருக்க தண்ணிய தூக்கி, அதே பெரிய பானையில ஊத்தம்போது, அது நிரம்பாம பாதி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஒரு பானையில இருந்து தண்ணி இருக்கு. அத ஊத்துறோம்னா, அது முழுசும் தானே நிரம்பணும். அது ஏன் பாதி அதே அளவு தான். ஆனா, திருப்பி நம்ம அத செய்யும்போது பாதி எப்படி இருக்கோ எல்லாரும் யோசிக்கிறாங்க. இதுவுமே ஒரு விசித்திரமான சம்பவமா தான் அங்க இருக்க தோன்றுச்சு. இத விட 3வது சொன்னவர் தான் இன்னும் விசேஷம். 3வது என்ன சொன்னார்ன்னா, ஒரு பெரிய யானை ஊசியோட துளை இருக்கும் இல்லையா? அந்த வழியா அது உடம்பே வெளிய வந்துருச்சு. ஆனா, அது வால் மட்டும் மாட்டிக்கிச்சு வரவே மாட்டேன்து அப்டின்னாரு. அங்க இருந்தவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னடா இது! யானை எவ்ளோ பெரிய உருவம். ஆனா, அது அந்த ஊசியோட துளை வழியா யானையே வந்துருச்சாம். அதோட வால் ரொம்ப சின்னது. அது எப்படி வராம இருக்கும்? அப்படின்னு சொல்லி அங்க இருந்தவங்க யோசிக்கிறாங்க. 4வதா இருந்தவரையும் பார்த்து தர்மர் கேட்கிறாரு, "உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க என்ன சம்பவத்த பார்த்தீங்க?" அப்படின்னு கேட்கிறாரு. "எங்க ஊர்ல வழியில ஒரு பெரிய பாறை இருந்துச்சு. அத நாங்கெல்லாம் சேர்ந்து எவ்வளவோ 10 பேர், 5 பேருன்னு சேர்ந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி நவுத்துனோம். ஆனா யாராலயும் நவுத்த முடியல. அந்த வழியா வந்துட்டு இருந்த ஒரு சாது தான் கையில இருந்த கொம்ப வச்சு ஒரு தள்ளு தள்ளுனாரு அந்த பாறை நவுந்துருச்சு அப்டின்னாரு. இந்த 4 சம்பவங்களையும் கேட்டவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். எல்லாமே ரொம்ப விசித்திரமான, வினோதமான, இதெல்லாம் நடக்குமா? அப்படின்னு சொல்ற ஒரு சம்பவங்கள். இதற்கான பதில் என்ன அப்படின்னு தர்மர பார்த்து கேட்கும்போது, தர்மர் சொல்றாரு, வரப்போற கலியுகத்துக்கான அடையாளங்கள் இதெல்லாம். வருங்காலம் எப்படி இருக்கும்னா, இந்த மாரி தான் இருக்கும்னு இந்த சம்பவங்கள் மூலியமா நம்ம உணர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்ன இந்த 4 சம்பவங்களையும் செய்தி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதா சொன்னவர்கிட்ட சொல்றாரு, "உன் இடத்துல இருக்கிற வேலி பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுக்கு நகர்ந்துருச்சு அப்படின்னா, மனிதர்களோட மனசுல கள்ளம். அதாவது நம்ம கிட்ட இருக்கிற பொருள விட, அடுத்தவங்க கிட்ட இருக்கிற பொருள் மேல ஆசையும், அதனால ஏற்படக்கூடியது பொறாமையும் வரப்போது. பாடுபட்டாவது எந்த வழியா இருந்தாலும் பரவால்ல. நம்மளும் அத அடையணும் அப்படின்ற எண்ணம், ஒரு தப்பான எண்ணங்கள் மனிதனுக்கு தோன்றப்போது. அதுதான் இந்த செயலுக்கான காரணம் அப்படின்னு சொல்றாரு. முன்னாடிலாம் ஒரு தர்மம், ஒரு நியாயம் அப்படின்னு எல்லார்கிட்டயும் இருந்துச்சு. இப்ப யாருக்கு என்ன நடந்தா என்ன? நமக்கு நம்ம வேலை ஆனா போதும்பா அப்படின்ற எண்ணங்கள் தான் பல பேர்கிட்ட இருக்கு. அப்படி ஒரு நிகழ்வு வருங்காலத்துல வரும் அப்படின்றதா இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துது அப்படின்னு சொல்றாரு. சரி. 2வதா நடக்கிற காட்சி என்ன உணர்த்துது அப்படின்னா, ஒரு பெரிய பானையில இருக்கிற தண்ணி 4 சிறிய பானையில ஊத்தும்போது முழுசா நிரம்பிடுது. ஆனா, அதுவே அந்த 4 பானையில இருக்கிற தண்ணிய எடுத்து நீங்க அதே பெரிய பானையில ஊத்தும் பொழுது பாதி தான் நிரம்புது அப்படின்னா, ஒரு தாய் தான் பெற்ற 4 பிள்ளைகளுக்கும் தன்னோட அன்ப சமமா பகிர்ந்தளிப்பாளாம். ஆனா, வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்க தன் தாய அதே அளவுக்கு சமமா பாவிப்பாங்கன்னா, கிடையாது. இப்ப 4 பேர் இருந்தா நீ பார்க்க மாட்டியா? நான் பார்க்க மாட்டேனா? அப்படின்னு இந்த அன்பு குறையுது இல்லையா? அதனால அந்த பானை பாதியா இருக்கு. வருங்காலத்துல பிள்ளைகள் தன் தாய் தந்தையர பார்க்கறதுக்கான ஒரு போட்டி உணர்வு, யார் பார்க்கறது அப்படின்ற அந்த அன்பு குறைபாடு ஏற்படும் அப்படின்றத இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 3வதா வர சம்பவம். யானையே அந்த சின்ன துழாய் வழியா வந்துருச்சு. ஆனா வால் வர முடியல அப்படின்றது எத குறிக்குது அப்படின்னா, ஒரு மனுஷன் தான் சம்பாதிக்கிற பணத்த தனக்காகவும், தன் சொந்த பந்தங்களுக்காகவும், அவனோட கேளிக்கைகளுக்காகலாம் செலவு பண்ணும்போது அவனுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. ஆனா கோயிலுக்கோ, தான தர்மத்துக்கோ அவன் குடுக்கும்போது, அத ஒரு பெரிய விஷயமா அவன் எடுத்துக்கிறான்.
அதுதான் யானை அளவு பண்ற செலவு தெரியாது. ஆனா அது வாள் ரொம்ப சின்னது. ஒரு மனுஷன் தான தர்மக்குன்னு ரொம்ப சின்ன அளவு தான் பண்ணுவான். ஆனா அவனுக்கு அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். அதனால தான் துளை வழியா யானையே நுழைஞ்சிடுச்சு. ஆனா வாள் மட்டும் நுழையலன்றது வருங்காலத்துல மனிதர்கள் தான தர்மங்களுக்கு அதிக முக்கியத்துவம் குடுக்க மாட்டாங்க அப்படின்ற செய்திய நமக்கு உணர்த்துது அப்படின்னு சொல்றாங்க. 4வதா என்ன செய்தி நமக்கு உணர்த்துதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பாறை பலவான் கொண்டு அத நவுத்த முடியல. ஆனா ஒரு சாது சாதாரணமா அத நவுத்திர்றாரு அப்படின்னா, மனுஷனோட கர்ம வினைகள் அப்படின்றது பாறை மாரி பெருசா உயர்ந்து நிக்குது. ஆனா அத சாது இறைவனோட நாமான்றது அந்த சாதுவா இருக்காங்க. இறைவனோட நாமாவ நம்ம தொடர்ந்து உச்சரிக்கும் பொழுது, அந்த கல்ல மிக சுலபமா அந்த சாது நவுத்துன மாரி, நம்மளோட கர்ம வினைகளையும் இறைவன் சுலபமா நீக்கிறாரு அப்படின்ற சம்பவம் நமக்கு இத எடுத்துக்காட்டுது அப்படின்னு சொல்றாரு. அப்படி யுதிஷ்டரோட பதில்கள கேட்டு பீமனும் மற்றவர்களும் மனநிறைவோட அங்கிருந்து கலைந்து செல்றாங்க. நன்றி. மேலும் இதுபோல் நல்ல கதைகளை கேட்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.